ஐடியில் ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்பை ஃப்ரெஷர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஐடியில் ஒரு ப்ராப்பரான ஒரு ரோலை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வேலை எடுக்கிறதுக்கு என்ன ரோல் கூட அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாப்புலர் அண்ட் டிமாண்டிங்கான ஒரு ரோலை நீங்கள் சூஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அந்த ரோலுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். அந்த கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வந்து கிட்ஹப்பில் நீங்கள் அதோட சோர்ஸ் கோடை பேஸ்ட் பண்ணி வைக்கணும். அது போக அந்த ப்ராஜெக்டை எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணி வைக்கணும். ஃபோர்த் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணின இந்த ப்ராஜெக்ட்டு, நீங்கள் பண்ணின இந்த கோர்ஸை எல்லாத்தையும் உங்களோட ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்ரூட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஜாப் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும்.